அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் பி குமார் வந்து எப்படிப்பட்ட துரோகியாக மாறிட்டார் அப்படின்னா, காசுக்காக வேறு மாதிரியெல்லாம் வந்து மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு காலையில் நான் வந்து இந்த ட்விட்டை வந்து போட்டிருந்தேன். அது சொல்லிட்டு அவர் பேசின வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனா வந்து பி குமார் உச்சத்தில் புகழ்ந்துருக்காப்புல. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இப்போ நாம் தமிழர் கட்சியில் பொறுப்பில் தெலுங்கர் வந்து இருக்கிறாங்க. எனக்குமே வந்து அவங்க மேலே வந்து விமர்சனம் இருக்குது. அதான் 2 கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து ஸ்ட்ரைக் அடித்து நம்ம சேனலே காலி பண்ண முயற்சி பண்ணுவாங்க. மற்றபடி அவங்களாம் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த ஒரு ஹேரும் கிடையாது. சரியா, அவங்க நாம் தமிழர் கட்சியில் ஐடி விங்கிலிருந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்டவங்க ஒரு தெலுங்கர், ஒரு பிறமொழியாளராக இருக்காங்க. அவங்க பேரை சொன்னால் கூட வரைஞ்சு கட்டிட்டு வருவாங்கள்ல, அந்த தெலுங்கர் அந்த அம்மா தான். ஆனால் எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில் பொறுப்பில் இருக்க தெலுங்கர்களை எதிர்க்கிறோம். சரியா, நானும் கூட எதிர்க்கிறேன். நான் எதிர்க்கிறேன் தான், இவங்க எதுக்காக நான் எதிர்ப்பேன். ஆனால் அதுவே விஜய் கட்சியில் இருக்க தெலுங்கரை இவங்க எப்படி புகழ்கிறாங்க, எனக்கு அது ஒன்றும் புரியலைங்க. இப்போ தெலுங்கு எதிர்ப்பு அப்படின்னா எந்த கட்சியில் தெலுங்கு இருந்தால் எதிர்க்கணும். இப்போ நம்ம ஸ்டாலினை எதிர்க்கிறோம், அவர் தமிழர் இல்லை தெலுங்கர். அதே மாதிரி நம்ம ஏன் வந்து இந்த நேரு இவங்கெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, 8-9 அமைச்சர் இருக்காங்க. அதே மாதிரி வந்து சாட்டை துரும்ப சொன்னார் இல்லையா, ஒரு எல்லா அமைச்சருக்கும் ஒரு குறிப்பிட்ட சாதியிலே வந்து பிஏ இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி அண்ணன் சீமானு பேசக்குள்ள திராவிடம் அப்படின்னா தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பிறமொழி எதிர்ப்பு, தமிழ்நாட்டை தமிழ் ஆளணும், ஏன்னா நம்ம வந்து ஆளவே இல்லை, ஒட்டு மொத்தமாக காமராஜருக்கு அப்புறம் ஆளவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நேரத்தில் இப்போ விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாப்புல. அந்த கட்சியில் விஜய் சுற்றி இருக்க எல்லாருமே தெலுங்கருங்கிறது பச்சையாக தெரியுது. ஆதவ் அர்ஜுனா பச்சை தெலுங்கருன்னு தெரியும். ஆனால் அந்த தெலுங்கருக்கு இவர் ஃபயர் விட்டுருக்காரு. யார்? நம்ம பிரியகுமார். இந்த ஆள் தான் சொன்னாப்புல தமிழ்நாட்டை தமிழ் ஆளணும், தமிழ் தேசிய கருத்தியல் அப்படி இப்படின்னாப்புல. ஒரு தமிழர் எடப்பாடி வந்து ஆட்சி செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி பேசினாப்புல. தமிழன் விஜய் ஆட்சி செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டாப்புல. அப்புறம் நாம் தமிழர் கட்சியில் வந்து இந்த மாதிரி பொறுப்பில் தெலுங்கர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசினாப்புல. இன்றைக்கி எப்படி பேசுகிறாப்புல நீங்களே பாருங்கள். எல்லாமே பண்ணிட்டீங்க, பதிலுக்கு அவங்க பேசுறானவா பேசித்தானே ஆகணும். அதைத்தானே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அந்த மேடையில் செய்தார். பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவருடைய பேச்சு பயங்கரமா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது. அவங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள்லாம் அவருடைய பேச்சில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளை எடுத்து போட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பண்ணத்தான் செய்வாங்க. ஏன்னா அவ்வளோ உள்ளுக்குள்ள அவங்க தேக்கி வச்சுட்டு இருந்தாங்க இத்தனை நாளா. ஆதவ் அர்ஜுனா உட்காந்து புகழ்றாப்புல. அது எப்படி, எனக்கு அதான் புரியலை. நாம் தமிழர் கட்சியில் பொறுப்பில் தெலுங்கர் இருந்தால் தெலுங்கரை திட்டணும், அவங்க பண்ணுறது பூரா தப்புன்னு சொல்லணும். ஆனால் ஆதவ் அர்ஜுனா என்ன ஒழுங்கா அந்த ஆதவ் அர்ஜுனா வந்து பேசிட்டாரு, இந்த மாதிரி வந்து விஜய் வந்து ஓடிட்டார், அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா ஓட்டார், புஷியானது ஓட்டார் எல்லாம் சொல்லிங்க. ஆனால் வந்து 2001 கலைஞரை கைது பண்ணக்குள்ள ஸ்டாலின் வந்து ஓடி ஒளிஞ்சவர் தானே அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லிட்டாரான். அவர் 2 பேர்த்துக்கு நம்மளுக்கு மாற்று கருத்தில், ஸ்டாலின் ஓடி ஒளியறவர் தான், புஷியானது விஜய் கட்சிக்காரன் ஓடி ஒளியறவன் தான். ஆனால் அப்படி பண்ணி டிஃபென்ஸ் மோடில் இருந்து அட்டாக் மோடில் இருந்து டிஃபென்ஸ் மோடுக்கு மாற்றிட்டாருன்னு சொல்லி புகழ்ந்துட்டு இருக்காப்புல. எனக்கு வந்து புரியவே இல்லை இந்த சினாரியோ. அது எப்படி உங்களுக்கு வந்து ஆதவ் அர்ஜுனாவை புகழ மனசு வருது? அப்போது நம்ம கூட நேற்று வந்து வீடியோ போட்டிருந்தோம். அதை கூட ஒரு பெண் வந்து நேற்றுக்கு பேசியிருந்தாங்க. அதை கேளுங்களேன். அதை கேட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு புரியும். அதாவது தமிழ் தேசியத்துக்கு பிரியகுமார் எந்த அளவுக்கு இருக்கார் அப்படிங்கிறது தெரியும். அப்படின்னு சொன்னீங்களே, அப்ப இது என்னது? நம்ம தலைவர் எலெக்ஷன் இன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறேன்னு சொன்னாரு. உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்ல? மூகாமுத்து இறந்ததுக்கு இரங்கல் சொல்றதுக்காக வீட்டுக்கு போனது ஒரு பேசிக் ஹியூமனிட்டி. இன்னைக்கு உங்க கட்சியோட 2ஆம் கட்ட தலைவரை பொது மேடையில நாங்க போன எலெக்ஷனுக்கு விஜய் அவர்கள் வந்து மறைமுக ஆதரவு டிஎம்கேக்கு கொடுத்தாருன்னு சொல்றீங்க. போன எலெக்ஷன்ல டிஎம்கேக்கு ஆதரவு, இந்த எலெக்ஷன்ல டிஎம்கே தான் எங்க எதிரி கட்சி, மாற்று அரசியலுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. நான் நேற்றுக்கு வந்து வீடியோவில் பேசினேன் இல்லையா, அதே தான் பொதுவாக இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தமிழ் தேசியவாதிகள் கிடையாது. அவங்க வந்து பொதுவாக ஒரு பெண் வந்து இந்த கேள்வி கேட்குறாங்க. ஆதவ் அர்ஜுனா, நீ வந்து போன எலெக்ஷனில் உங்கள் கட்சி தலைவர் விஜய் வந்து திமுக தானே ஓட்டு போட்டார், அதுக்குள்ளே என்னையா ஒரு வருஷம் நீங்கள் மாறி திமுகவை எதிர்ப்பேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இதே கேள்வி தானே கேட்டிருக்கணும். இந்த மாதிரி ஆதவ் அர்ஜுனா வந்து 10 வருஷமாக நான் வந்து திமுகவில் இருந்தேன், திமுக ஜெயிக்க வேலை பார்த்தேன், அதே மாதிரி விஜய் ஓட்டு போட இந்த கருத்து பேசியிருக்காரு ஆதவ் அர்ஜுனான்னு சொல்லி தான் அதை தானே பேசணும். ஆனால் அதை பேசாமல் ஆதவ் அர்ஜுனா திமுகவுக்கு எதிராக ஒரு கருத்து சொல்லிட்டாருன்னு ஆதவ் அர்ஜுனா உட்காந்து புகழ்ந்துட்டு இருக்காப்புல பிரியகுமார். இந்த ட்விட்டரில் இருக்கக்கூடிய சில பேர்த்த நான் வந்து டேக் பண்ணேன். அவங்களுக்கெல்லாம் நான் கேட்குறேன், நீங்கள் உண்மையாலுமே சீமான அழிப்பு மட்டும்தான் உங்கள் கொள்கையா? உங்கள் கொள்கை அப்போ தமிழ் தேசிய வளர்ச்சி கிடையாது, தமிழ்நாட்டை தமிழ் ஆளணும் அப்படிங்கிற கொள்கை கிடையாது. தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்க வளங்கள் எல்லாத்தையும் வந்து காப்பாற்றணும், தமிழருக்கு சரியான இடப்பங்கீடு கிடைக்கணும், சாதிவாரி கணக்கெடுப்பு குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து வேலைவாய்ப்பு. அதே மாதிரி இங்கே வந்து எம்எல்ஏ எம்பியாக வந்து நம்ம ஆக முடியலை, எல்லாமே பிறமொழியால் கிட்டத்தட்ட 9 பேர் இருக்கிறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் அரசியல் பண்ணல.
சீமான ஒழிப்பு, சீமான ஒழிச்சிட்டா போதும் உங்கள் அரசியல். சீமானை ஒழிச்சு விட்டு விஜய்க்கு ஆதரவா? ஏண்டா சீமானு கட்சி, எனக்கு அதான் புரியவே இல்லைங்க. இவங்க எதை பிரியகுமார் எதை பேசியிருக்கணும்? நீ உண்மையான ஒரு தமிழனாக இருந்தால், தமிழ் தேசியவாதியாக இருந்தால், 4 வருஷம் அண்ணன் சீமானை வச்சு வளர்ந்தது உண்மையாக இருந்தால், இல்லை நீ சோத்தை வந்து தின்னியில் தமிழர்கள்னு பேசி அந்த சோத்துக்கு உண்மையாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஆதவுடைய இந்த பேசி எடுத்தானா நீ பேசியிருக்கணும். என்னடா ஆதவு, போன வருஷம் நீ 2021 திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தியா? அப்புறம் எப்படா நீ வந்து மாற்றி ஒரு வருஷத்துக்குள்ளே மாறுற? அப்போ நீ திமுகவோட பினாமிடா. திமுக தாண்டா உன்னை இறக்கி விட்ருக்குது. லாட்டரியில் வந்து விற்று பல குடும்பங்களோட தாலி அறுத்தது தான் சொல்லுவாங்க. லாட்ரிக்காரனை பார்த்தாலும் எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா, தாலி அறுக்கிறவன் வந்துட்டான். ஏன்னா பல குடும்பத்தோட தாலி அறுந்துருக்கு. லாட்ரின்னு போய் லாட்ரி வாங்கி அந்த 80-90 காலத்தில் சீட்டு ஆட்டத்தில் விட்டாலும் சரி, இதுவும் சரி. நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய அப்பா வரல, அந்த புக்கு நான் கூட வாங்கினேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதில் கண்ணதாசனுடைய அப்பா எப்படி அழிஞ்சார் இந்த சீட்டாட்டம். இந்த சீட்டாட்டத்தையும் இதையும் லாட்ரி என்ன சொல்லுவாங்கன்னா, தாலி அறுக்கிற வரனா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வேலையை பார்த்தவர் தான் ஆதவர்ஜுனாவுடைய மாமனார். திமுக கைகூலின்னு சொல்லி தெரியுது. சீமா நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய வாக்கை உடைக்க தான் வர்றாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்படி இருந்தும் ஆதவர்ஜுனாவுக்கு எப்படி ஃபயர் கூட மனசு வருது? எனக்கு புரியலை. அது உட்காந்து ஆதவர்ஜுனா பெரிய அப்படியே அவர் பேச்சு வந்து ஃபயர் ஆயிடுச்சா? அவர் என்ன அப்படி பேச்சு என்ன ஃபயர் ஆனார்? அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, நான் ரவுடி, செந்தில் பாலாஜி ரவுடி இருக்குங்கிற, நான் செந்தில் பாலாஜியோட ரவுடி, முடிஞ்சா என் தலைவனை வந்து கைது பண்ணி பாருன்னு ஒரு பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்காப்புல ஆதவர்ஜுனா. பைத்தியம்தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. விஜய் எப்படி ஒரு பைத்தியங்களாட்டம் பேசிகிட்டு இருக்காரோ இவரும் பைத்தியம் தான். ஆனால் அப்படி பேசுகிறத எடுத்து வச்சுட்டு இப்படி பேசிகிட்டு இருக்காப்புல. தமிழ் தேசிய அரசியல் பேசிட்டு நீ வந்த, உங்கள் அப்பா கூட நீங்கள் ஏதோ சொன்னீங்க அப்படின்னு கூட நம்மளுக்கு சொன்னாங்க. அவங்க அப்பா வந்து சொன்னாராம், சரி எல்லாத்தையும் விடுப்பா, சீமானை நீ எவ்வளோ கிண்டல் பண்ண, சீமான் வந்து ஒரு போட்டியே இல்லை அப்படின்னு, சீமான் ஜெயிக்க மாட்டார், பணம் வாங்கிட்டார், என்னென்னமோ சொன்னையே, வாங்கின காசுக்கு தானே கூவுறேன், ஒரு அளவுக்கு கூவு. அது எப்பட்றா உனக்கு புரியலை? காசு வாங்கிட்டா கொள்கையெல்லாம் விட்டுருவான், மறந்துடுமா? ஒரு கொள்கை இருக்குல்ல. இதில் கூட சம்மந்தம் இல்லாமல் ஈவேராவை சீமான் வந்து இது பண்ணுறாரு, ஈவேரா பிறமொழியாளர் அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஒரு பிறமொழியாளர் முழுசாக நிற்கிறார் வந்து, அவருக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. தமிழர்கள் நம்ம வந்து எப்போயுமே புரிஞ்சுக்கணுங்க. இந்த மாதிரி தமிழ் இனத்தில் இந்த மாதிரி துரோகிகள் இருக்கான் பாருங்கள், காசுக்காக விலை போகிறான் பாருங்கள், அவனால தான் தமிழ் இனம் ஆண்டாண்டு காலமாக தோச்சு. தேசிய தலைவர் வரலாறை பார்த்தீங்கன்னா கருணா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பான். அது மாதிரி தான் நம்ம தீரன் சின்னமலை, நம்ம பாட்டனை வீழ்த்துறது கூட இருந்தவன் தான். எல்லா வரலாறும் அப்படி தான். துரோகி தான் நம்மளை தமிழர்களை வீழ்றது காரணம், பெரும்பகுதி துரோகி தான். கூட இருக்கவன் தான், நம்ம தமிழனாக இருப்பான் பாருங்கள், அவன் தான். அதில் ஒருத்தன் தான் பிரியகுமார் அப்படிங்கிறது. இந்த வீடியோ பார்க்கக்குள்ள உங்கள் எல்லாத்துக்குமே வந்து புரிஞ்சுருக்கும். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.